ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஏசப்பாவுடைய வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டு நம்ம நிறைய காரியத்தை அவரிடத்தில் கேட்குறோம். ஆனால் அவர் செய்ய சொன்னதை செய்யாமல் கேட்குறோம். எப்படி நடக்கணும் அப்படின்னு செய்ய சொல்லியிருக்கிறாரு, எப்படி நடக்கக்கூடாதுன்னு செய்ய சொல்லியிருக்கிறாரு, எங்கே உட்காரணும்னு சொல்லியிருக்கிறாரு, எங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, எதை பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு, எதை பேச வேணான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம சரியாக செய்துவிட்டு நாம் கேட்கும்போது அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த கற்பனை கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்ம பெத்த தாய். அவர் பாருங்க, யாரை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, ஒரு தாய் இந்த பூமியில் எப்படி தன் மகனை தன் மகளை எப்படி பராமரிக்குது, எப்படி சாப்பாடு போடுது, எப்படி தேற்றுது, நான் அதை காட்டிலும் நான் உங்களை தேற்றுவேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று கேட்டால் இந்த பூமியில் இருக்கிற ஒரு பெத்த தாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இப்போங்க கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே கணவன் மனைவி விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது, மனைவி கணவன் விட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்க முடிகிறது, பிள்ளைகள் தாய் தகப்பன் விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு தாயின் அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி தான் மகன் வெறுத்தாலும், எப்படி தான் பிள்ளைகள் ஒதுக்கி தள்ளினாலும், ஆனால் அந்த தாயின் அன்பு மாறாது. பாருங்கள், நேற்று ஒரு தாய் ஃபோன் போட்டாங்க, நான் முதியோர் இல்லத்திலிருந்து பேசுகிறேன், எனக்கு 2 மகன் 2 மகள், ஆனால் ஒரு மகள் வாழ்க்கையில் மருமகன் சரியில்லை, அவள் பல பிரச்சனையில் பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா என் மகள்கள் நல்லா இருக்கணும் என்பதுக்காக உயிரோடு இருக்கிறேன். ஆனால் என் மகள் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற கதையை கேட்கும்போது எனக்கு மனது வேதனையாக இருக்கிறது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் மகள் நல்லா இருக்கணும், என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கெஞ்சுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதே ஒரு தாயின் அன்பு பிள்ளைகளுக்கு இருக்காது, உடன் பிறந்தவர்களுக்கு இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த தாயின் அன்பை இயேசு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அன்பை தாய் அன்பு இருக்கிறது. இன்றைக்கி பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு தாயின் அன்பு தேவை. ஆனால் இந்த நாட்களிலே தாயை உதாசீனப்படுத்தி கொண்டு, தகப்பனை உதாசீனப்படுத்தி கொண்டு பிள்ளைகள் மனமோன போக்கில் போகிறதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவனை, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மகளுக்காக ஒரு தாய் இயேசுவை பின்னாடி ஓடி விரட்டிட்டு வர்றா. கானான் ஸ்திரீ அந்த அம்மா பேர். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளுக்கு ஏதாவது செய்யும் என்று தன்னுடைய மகளுக்காக சத்தமிட்டு கத்துகிறார். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது, என் மகளை காப்பாற்றுங்கள் என்று கத்தரால் கத்திக்கொண்டே இருக்கிறார். இயேசு கேட்டும் கேட்காதவர் போல போய் கொண்டிருக்கிறார். சீசர்கள் சொல்லுகிறார், இவளுக்கு ஏதாவது செய்யும், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவதில்லை என்று சொல்லும்போது அந்த மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை நாய் திங்குமே என்று சொல்லுகிறார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளை குணமாகுது. அண்ணால் அம்மாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஆகாரை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகார் பிள்ளைக்காக காத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் சிறுவயது முதல் பிசாசு பிடிச்சி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் தீயிலும் நெருப்பிலும் தள்ளுகிறது, ஏதாவது செய்யும் என்று கதறுகிறான் இயேசுவினிடத்தில். ஆனால் இந்த நாட்களிலே பெற்ற தாயும் பெற்ற தகப்பனும் தான் பிள்ளையும் மேலே அக்கறையோடு இருக்கிறாங்க. மனைவிக்கு கூட தான் புருஷன் நல்லா வரணும், தான் புருஷன் நல்லா இருக்கணும்
அப்படின்னு சொல்லி மனைவி கூட ஏசப்பாட ஜெபிப்பது கிடையாது கணவருக்காக. ஆனால் பெற்ற தாய் தான் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படி என்று ஜெபிக்கிறார்கள் அநேக தாய்மார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகள், சில வேதனைகள், பல நஷ்டங்கள், பல நெருக்கங்கள் வருவதுக்கு காரணம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் கீழ்ப்படியாமல் ஜெபிக்கிறாங்க. தேவனுடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் வரும். ஆனால் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியதை செய்யாமல் ஜெபிக்கிறாங்க. ஆனால் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஜெபித்து பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. மகனே, தகப்பன் புத்தியே கேளு, தாயின் தள்ளாதே. இன்னைக்கு தகப்பன் படிச்சிருக்க மாட்டார், தாய் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மகன் படிச்சிருப்பான். அவன் சொல்லுவான், நான் உன்ன மாதிரி படிக்கலப்பா, நான் படிச்சுவேன், நான் அந்த படி படிச்சிருக்கேன், இந்த படி படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். துணிஞ்சு பேசுவான் மகங்காரன். ஆனால் படிப்பை காட்டிலும் அனுபவம் ரொம்ப பெருசு. படிப்பை காட்டிலும் ரொம்ப அனுபவம் பெருசு. தகப்பேன் கஷ்டம் என்ன, வேதனை என்ன, வெயிலுன்னு என்ன, மழையின என்ன, பனின என்ன, பசின என்ன, துக்கமன என்ன, நெருக்கமன என்ன, அவமானமன என்ன, எல்லாத்தையும் அனுபவித்து ப்ராக்டிக்கலாக அதை அனுபவிச்சு தகப்பேன் புத்தி சொல்லுவார், டே நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த இடத்துக்கு போகாத, டே இப்படி இருந்திருக்கேன், அவங்க போகாத அப்படின்னு தகப்பன் சொல்லும்போது மகன் கேட்க மாட்டான். நான் படிச்சுவேன், அந்த படித்த திமிரு இருக்கும். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள். அப்படின்னா இன்னைக்கு படித்த பிள்ளைகளாக இருக்கலாம், படிக்காத பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் தகப்பனுடைய புத்தி என்ன செய்யணும்? மக கேட்கணும். அவன் எந்த லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தாலும் சரி, படிக்காத தகப்பன் புத்தி சொன்னால் கேட்கணும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ உன் ஆலோசனை எனக்கு தேவையில்லை, உன் புத்தி எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அப்போனா இப்போ பள்ளத்தில் விழுந்துக்கிட்டு, துக்கத்தில் விழுந்துக்கிட்டு, கண்ணியில் விழுந்துக்கிட்டு, கடைசியில் அவதிப்படக்கூடிய நிலைமை இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இருக்குது. தகப்பனுடைய புத்தியை கேட்கறது கிடையாது. அடுத்து என்ன சொல்லுது வசனம்? தாயின் போதகத்தை தள்ளாதே. தாயினுடைய கவுன்சிலிங், தாயினுடைய போதகம். மகனே பாத்திரா, சாப்பிட்டையா, கொண்டையா, தள்ளாதே. தாய் போனை போட்டு பேசும், காலை சாப்பிட்டியாமக்கா, காலை டீ குடிச்சியாமக்கா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியாமக்கா, எப்படி இருக்குமாக்கா, இந்த கிளம்புறம்மா, பார்த்து போப்பா, வண்டியில் பார்த்து போ, பையப்போ, இங்கேருந்து அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் மெட்ராஸில் இருப்பான், பார்த்து போடா, சாப்பிட்டியா, மத்தியானம் வேலை விட்டு வந்துட்டியா தங்கம், ராசா சாப்பிட்டியாடா, என் கண்ணு என்னடா டல்லாக இருக்க, ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற, என்ன ராசா அப்படிங்க அம்மா கொதிக்கும். இங்கே இதான் அந்த தாயினுடைய அன்பு. பார்த்துக்கணும். இந்த அன்பு தெரியாமல் நிறைய பிள்ளை என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. பார்த்து தாயினுடைய போதகத்தை என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மதியற்றவன், புத்தி இல்லாதவன், தாயை அலட்சியம் பண்ணுகிறவன், மதியற்றவன், புத்தி இல்லை, அறிவில்லாதவன். தகப்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும் பிள்ளைகள், தாயை பிள்ளைகள் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதை செஞ்சா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உனக்கு நல்லவ வருவா. பிக்கல் பிடுங்குற ஒரு பொண்டாட்டி உனக்கு வராது. படிச்சு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கும்போது உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அப்போ அதுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை, உன் தகப்பனை முதல் சந்தோஷப்படுத்து, உன் தாயை முதல் சந்தோஷப்படுத்து. அப்படி நீ சந்தோஷப்படுத்தாமல் வாழ்ந்தேன்னா உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஞானமுள்ள மகன், புத்தியுள்ள மகன், அறிவுள்ள மகன்
தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ, மதியற்ற புத்தி இல்லாத அறிவில்லாத மடத்தனமான ஒரு மனிதன் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தாயை உதாசீனப்படுத்துகிறான், அலட்சியம் பண்ணுகிறான். அப்ப எந்த ஒரு மகங்காரன், எந்த ஒரு மககாரி ஒரு தாயை ஒரு அலட்சியம் பண்றாலோ, ஒரு தாயை மதிப்பு கொடுக்காம, தாயை கவனிக்காம, நீ எல்லாம் ஒரு ஆளா அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படி எவன் ஒருத்தி சொல்றாளோ அவனுக்கு அறிவில்லை, மதி இல்லைங்கிறார். நீ அறிவான வாழ்க்கை வாழ வேண்டுமா? நீ புத்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? அப்போ உன் தாயை கணமண்ணு, உன் தகப்பனை கணமண்ணு, உன் தாய் போதகத்தை ஏற்றுக்கொள், உன் தகப்பன் போதகத்தை ஏற்றுக்கொள். தாய் கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள், தகப்பன் கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள். அப்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அறிவா செயல்படுவ, ஞானமா செயல்படுவ. உன் கைடு செய்கிற வேலையில், உன் படிப்பில், உன் வேலையில், நீ பண்ணுற தொழிலில் எல்லாத்துலேயும் ஒரு விருத்தி உண்டாகும். அப்போ தாயையும் தகப்பனையும் நீ கனவீனப்படுத்திட்டு, தாயையும் தகப்பனையும் உதாசீனப்படுத்திக்கிட்டு, நான் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த வியாபாரம் பண்ண போகிறேன், அந்த வேலைக்கு போக போகிறேன், இந்த வேலைக்கு போக போகிறேன், உருப்படாது. உன் தாயை உன் தகப்பனை சந்தோஷப்படுத்து. அதுக்கப்புறம் வேலையை தேடு, நல்ல வேலை கிடைக்கும். உன் தாய் மனதை புண்படுத்திட்டு, உன் தகப்பன மனதை புண்படுத்திட்டு, நான் அப்படி வாழ போகிறேன், இப்படி வாழ போகிறேன், வாழ முடியாது. அறிவில்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. தாயின் போதகத்தை தள்ளுற ஒரு மனுஷன் அறிவில்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது, புத்தி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு முடியாமல் இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து தலையை தடவி, கையை தடவி, காலை தடவி, தைலம் போட்டு தேய்ச்சி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உன்னை பராமரித்து உன்னை காத்து வந்த அந்த தாயுடைய போதகத்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல், தாயை மதிக்காமல், தாய்க்கு கஞ்சி ஊற்றாமல், தாயை பராமரிக்காமல் நீ வாழ்ந்தேனா அந்த வாழ்க்கை உருப்படாது. வேதம் சொல்லுகிறது எபேசியரில், உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும்படி, உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும்படி உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. அல்லேலூயா. இதை செய்யாமல் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, இதை செய்யாமல் நிறைய பேர் பாஸ்டிங் இருக்கிறாங்க, இதை செய்யாமல் நிறைய பேர் துதிக்கிறாங்க. நடக்காது அந்த ஜெபம். அது கர்த்தர் சொல்கிறாரு, நீ வேதத்தை கேளாத ஜெபத்தை நான் என்ன செய்கிறேன்? அருவருக்கிறேன். உன் ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணப்பா. இதை செய். உன் வீட்டில் இருக்க உன் அப்பா அம்மாவை நல்லா கவனி, அவங்கள சந்தோஷப்படுத்து, அவங்களுக்கு கஞ்சி ஊற்று, நேரம் நல்லா சாப்பிட வை. அதுக்கப்புறம் ஜெபி, உன் ஜெபத்துக்கு பதில் தர்றேன். இந்த வீட்டில் இருக்க தாய் தப்பனை உதாசீனப்படுத்தி சோத்திரனா அது உனக்கு ஆத்திரமாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இந்த வார்த்தையை கேட்குற தேவ வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்கள் முதல்ல நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா, நல்ல வருமானம் வரணுமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் சந்தோஷப்படுது. ஏன்னா அவங்க உன்னை வளர்த்தவங்க. நீ சந்தோஷப்படுத்தி நீ சந்தோஷமாக இருப்ப. அவங்கள நீ வேதனைப்படும் நடந்தால் நீ வேதனைப்பட்டு போயிடுவ. வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதை. கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லலை. நீங்கள் அநேக பிள்ளைகள் ஆலோசனை இல்லாமல் சீர்கட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வேலையை அவர் காட்டுவார். இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு படித்த பிள்ளைய அவமானத்தோடு வாழ்கிறாங்க, படித்த பிள்ளைய துக்கத்தோடு வாழ்கிறாங்க, படித்த பிள்ளைங்க நெருக்கத்தோடு வாழ்கிறாங்க, படித்த பிள்ளைய கடங்காரனாக வாழ்கிறாங்க, படித்த பிள்ளைய தற்கொலை பண்ணுறாங்க, படித்த பிள்ளைய ஊரை விட்டு ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு தானே இருக்கிறேன். நீ போ, நல்லது. இதை பாரு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாய், திருப்பி வாசிக்க இந்த வசனத்தை. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். எந்த ஒரு மகனாவது, எந்த ஒரு மகளாவது தன் தாயை வீட்டை விட்டு இருக்கக்கூட வெளியே போன்னு சொன்னானா அவனுக்கு அவமானம் காத்திருக்கு, அவனுக்கு போராட்டம் காத்திருக்கு. போராட்டம் வீடு தேடி வந்துடும். நீ எந்த ஒரு கொம்பனாக இருக்கலாம், நீ எந்த கோடீஸ்வரனாக இருக்கலாம், பணம் இருக்கும், ஆனால் வேற ஒரு அவமானம் உனக்கு வரும். தாயை மட்டும் தள்ளிடக்கூடாது. தள்ளினீங்கன்னா உங்களுக்கு அவமானம். லட்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
லட்சியனா நிம்மதியாக தூங்க முடியாது. லட்சியனா பெரிய போராட்டம், பெரிய கண்ணி, அதுக்கு பேர் லட்ச. அப்போ அவமானங்கிறது வேறு, லட்சை என்பது வேறு. அப்போ ஒரு தாயை, ஒரு பெத்த மகளோ ஒரு பெத்த மகனோ தாயை கண்டுக்காமல் தாயை முதிர்வத்தில் சேர்த்துட்டு தாயை நீ போ, வீட்டு விட்டு போ, இங்கே இருக்காத அப்படி யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்காது, தோத்து போன வாழ்க்கையாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை போட்டு காமிங்க. இந்த செய்தி அப்போ தான் அறிவு வரும், அப்போ தான் புத்தி வரும். எத்தனை பிள்ளைய தாயை கனம் பண்ணாமல் இருக்குங்க, எத்தனை பிள்ளைய தாயை தகப்பனை மதிக்காமல் இருக்குங்க, யோசனை பண்ணி பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். அல்லேலூயா. தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய வெளிச்சம் இருட்டாக மாறிடுமா. அல்லேலூயா. நீ எவ்வளோ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்தாலும் சரி உனக்கு இருட்டு வந்துடும். ஏன்? தப்பி தவறி தாயை தகப்பனை என்ன செஞ்சிடக்கூடாது. தூசிக்கிறதுன்னு என்னது? வயிறுது, திட்டுறது, அவமானப்படுத்துறது. ஏம்மா அங்கே போமா, உனக்கு ஒன்றுமே புத்தி இல்லையம்மா, போமா அப்படின்னா பாருங்க, செத்தான் அதோட. அம்மா அலங்கோலமாக இருக்கும், வைவான், தூசிப்பான். ஏம்மா நீ என் கூட வராதம்மா, எனக்கு இமேஜ் போயிடும். உனக்கு அதை காட்டில் இமேஜ் போகுது. புரியுதா உங்களுக்கு? என்ன இமேஜ் உனக்கு போகுது? உன் தாய் உனக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும் இந்த அளவுக்கு வந்திருப்பியா? என்ன இமேஜ் போனால் என்ன? அதனால் தாயை அலட்சியம் பண்ணக்கூடாது, தூசிக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 23:22. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது, உன் தாய் வயசான பாட்டியா ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அந்த அம்மாவை என்ன செய்யாத, அசட்டை பண்ணாத. உன் தாய் வயதாயிட்டா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரெஸ்பான்சிபிள், கனம், உயர்வு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், நீ செய்யணும். ஆனால் அசட்டை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், நீ உன் சோழி முடிஞ்சு. அதுதான் உன் தாயை தகப்பனை கவனிச்சேன்னா அதான் உனக்கு ஆசீர்வாதம், அதான் உனக்கு மேன்மை. உன் தாயை உன் தகப்பனையும் ஆசீர்வதிக்காமல் இருந்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அதை சரி பண்ணு. வீட்டுக்கு போ, உங்கள் அப்பனை சரி பண்ணு, உங்கள் அம்மாவை சரி பண்ணு, அப்புறம் என் சமூகத்துக்கு வாழ்றாரு அவர் அப்பா ஏசப்பா. நீ அப்பனையும் ஆத்தாளையும் தெருவில் விட்டுவிட்டு, அப்படியும் ஆத்தாளையும் முதியோரில் விட்டுவிட்டு இங்கே குதிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே ஜெபிக்கிற, துதிக்கிற, நடக்காது. ஒருவேளை அப்பா ஆத்தா தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான செலவுக்கு உண்டான அந்த சாப்பாட்டுக்கு உண்டான செலவுக்கு நீ பணத்தை அனுப்பிட்டு வானே, கர்த்தர் உயர்த்துவார். நீ அநேக பிள்ளைங்க அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன் அவங்களுக்கு விளைவின தாக்குதல் வருது? இந்த ஒரு காரணம் தான். நான் ஜெபிக்கிறவன் நடக்கலையே, துதிக்கிறவன் நடக்கலையே, காரணம் இருக்குப்பா, காரணம் இருக்குது. உன் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அவங்கள போய் பாரு. அதை பார்த்துட்டு அவங்கள சரி பண்ணிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செஞ்சுட்டு அப்புறம் நீ என் சமூகத்தை நீ ஜெபியம் ஒன்று அதை சரி பண்ண மாட்டேன், வராத. நீ ஒரு தாயத்து போய் வெளியில் இருந்தால் கூட நீ ஃபோனை போட்டு விசாரிச்சு, சாப்பிட்டியாம்மா, எப்படிமா இருக்க, எதுவும் பணங்கான வேணுமா, நீ விசாரிச்சேன்னா நீ நல்லவன், உன் ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென், அல்லேலூயா. ஒரு சில பேர் யோசிக்கிற மாதிரி தெரியுது, என்னடா அது, எங்கள் அம்மாவை நான் கேட்காம இருக்கிறேன், எங்கள் அம்மாவை பார்க்காம இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு எதாவது செய்யணுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஃபோனை போட்டு பேசுங்க. நல்லா இருக்கியாமா அப்படின்னு மட்டும் கேளு. அந்த அந்த சந்தோஷமே நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அம்மா, ஒரு வயசானவங்களுடைய இருதயம், அந்த குழந்தை பாவம் அறியாது, பாவம்னா என்ன, தப்புன்னு என்னன்னு தெரியாது. அதே போல் அந்த வயசானவங்க இருதயம் ஒரு குழந்தைக்கு ஈக்குவலாக மாறிடுவாங்க. அப்போ அவங்க மனதில் அது நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு அதை காட்டிலும் தாய் தகப்பன் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் தவிர எதுவுமே கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. அதான் தாய் தகப்பன் கண்டிக்கும் போது அந்த போதகத்தை கடிந்து கொள்வதில் என்ன செய்யணும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பன் வையும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதான் தாயின் போதகத்தை என்ன செய்யாத, தள்ளாத. அப்படி தாய் ரொம்ப செல்லம் கொடுக்கும், அப்பா கண்டிப்பார். ஆனால் எதுக்கு கண்டிக்கிறாரு? நீ தப்பான வழியில் போயிடக்கூடாது, கெட்ட வழியில் போயிடக்கூடாது என்பதை கண்டிக்கிறார். அதனால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை அன்பான வாலிப பிள்ளைகளே தெரிஞ்சு கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 30:11. தங்கள் தகப்பனை சபித்தும் தன்னை தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அதாவது தகப்பனை என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. தாயை சபிக்கக்கூடாது. அவர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஏசாயா 45:10. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் ஏன் பெத்தெடுத்த அப்படி என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அப்படி போடு. ஹலோ பெத்த மக்கா, வாலிப மக்கா கேளுங்க. உங்கள் அம்மா என்னைக்கா பார்த்து என்னை எதுக்கு பெத்த அப்படின்னு கேட்ட வச்சுக்க, நீ செத்த. உனக்கு சாவு பக்கத்தில் வந்துடும். ஐயோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா? அந்த ஐயோ அப்படிங்கிற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை கிடையாது. திருப்பி வாசிமா அந்த வசனத்தை. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், ஜனிப்பித்தாய் என்றால் ஏன் பெத்தேன்னு அர்த்தம். ஏன் பெத்தேன் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும், ஏன் பெற்ற என்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அந்த ஐயோங்கிற வேர்டு தெரியுமா? அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வார்த்தை. இந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? துக்கம், நெருக்கம், சஞ்சலம், தவிப்பு, போராட்டம், கடன் பிரச்சனை, மரண போராட்டம், சூசைட்டு, இது எல்லாமே இந்த ஐயோ அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. ஐயா நான் சொல்லலை, என்னடா ஒரு நல்ல வார்த்தை கேட்கலான்னு வந்தால் இவன் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, நல்லது. ஆனால் இதை சரி பண்ணிட்டு போய் ஜெபியா நீயே? உன் அப்பனையும் ஆத்தாலையும் சரி பண்ணும் போத அப்புறம் போய் ஜெபி. பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எந்த மகனாவது எந்த மகளாவது ஒரு பெத்த தாயை பார்த்து எதுக்குமே என்ன பெத்த அப்படின்னு கேட்டானா அவன் அதோடு செத்தான்னு வச்சுக்க, முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அவனுக்கு சனியம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அப்படி யாராவது கேட்டுருந்தீங்க உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, தப்பிச்சிருவீங்க. உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அம்மா இப்படி கேட்டுப்பட்டு மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்டானா மன்னிப்பு கர்த்தர் தருவ, மன்னிச்சிருவார். ஆனால் எந்த ஒரு மகனாவது மகளாவது அம்மாவை பார்த்து எதுக்குமே என்னை பெற்ற என்னத்தம்மா கண்ட, நான் அங்கே அந்த வீட்டில் பிறந்திருக்கலாம், இந்த வீட்டில் பிறந்திருக்கலாம், என்னை எதுக்குமே பெற்ற அப்படின்னா சரி, அவனுக்கு பிரச்சனையோடு தான் இருப்பான், மேற்கொண்டு அதிகமாக பிரச்சனை எழுத்துக்குவான். இந்த வார்த்தையை எப்போ கேட்குறானோ, எந்த மகனாவது எந்த மகளாவது எப்போ இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அனத்தம் பிடிச்சிருச்சு, அவங்க வாழ்க்கை தோல்வி, ஜெயம் கிடையாது. அதனால் அன்பார்ந்தவர்களே, வாலிப பெண்களே, தயவுசெய்து இந்த மாதிரி வார்த்தையை உங்கள் அம்மாட்டையாவது அப்பாட்டையாவது எதுக்கு என்ன பெத்த அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உடனே போய் மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிட்டேன். மன்னிப்பு மட்டும் கேட்கலை, ஐயோ ஐயோ ஐயோங்கிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. எப்போ பயன்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியுமா? ஐயோங்கிற வார்த்தையை நிறைய மக்கள் பயன்படுத்துவாங்க. எப்போ தெரியும் பயன்படுத்துவாங்க? அவன் செத்துட்டான், ஐயோ, அவன் கீழே விழுந்துட்டான், ஐயோ, அவன் ஊரை விட்டு ஓடிட்டான், ஐயோ, அவன் அவளை கூட்டிகிட்டு ஓடிட்டான், அப்படியா, ஐயோ, நல்லவனாக இருந்தானே, எப்பா அவன் செத்து போயிட்டான், ஐயோ செத்துட்டானா. அப்போ இந்த ஐயா வார்த்தை எங்கே வருது? சந்தோஷமான செய்தி வரும்போது, ஆசீர்வாதமான செய்தி வரும்போது இந்த ஐயா வார்த்தை வராது. எப்பெல்லாம் துக்கமான செய்தியை நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ ஐயா வந்துடும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் அம்மா அப்பா தூரத்தில் இருந்தாங்கன்னா, நீ பண கஷ்டத்தில் இருந்தேன்னா, நெருக்கத்தில் இருந்தேன்னா, நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கேன்னு யோசனை பண்ணி நேராக உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அம்மா நல்லா இருக்கியாம்மா, காலைல சாப்பிட்டியாம்மா, நான் ஏதாவது ஒன்று வஞ்சிருந்தேன் நான் மன்னிச்சுக்கம்மா, அம்மா என்கிட்ட ஒரு 200 இருக்கு அனுப்பி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி. 200 எதுக்குமாக்கா, செலவுக்கு வச்சுக்குமா, காசே இல்லைம்மா. மக்கா 200 எதுக்குமாக்கா, நீ பேசாம வச்சிரு, நான் உனக்கு 2000 வச்சு தரேன், அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றது. அந்த அம்மா மனது என்ன செஞ்சிடும்? குளிந்துரும். பார்த்துக்கொள்ளுங்க, அம்மா மனது குளிந்துரும். அம்மா மனது குளிர்ந்தா நீ குளிந்துருவ. உன்னை நினச்ச அம்மா மனது குளிர்ந்தா நீ குளிந்துருவ. உன்னை நினச்ச அம்மா மனது வேதனைப்பட்ட நீ வேதனைப்பட்டுருவ. உன்னை நினச்ச அம்மா மனது துக்கப்பட்ட நீ துக்கப்பட்டுருவ. உன்னை நினச்ச அம்மா கண்ணீர் வடிச்சா நீ கண்ணீர் வடிப்ப. இதான் சட்டம், இதான் நியாயமும்.
நீ எவ்வளோ பெரிய ஒரு வேதத்தை கற்றிருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஒரு துதி வீராங்கனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நீ துதிக்கிறா ஜெபிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இதில் நீ தவறிட்டனா உன் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக இருக்காது. செத்துருவ, அழிஞ்சிருவ, நொறுக்கப்பட்டுருவ. காரணம், அம்மா மனது வேதனைப்படுத்தாது. ஐயோங்கிற வார்த்தைக்கு தான் அடையாளம். ஐயோங்கிற வார்த்தைக்கு தான் அடையாளம். தாயை கனம் பண்ணணும், தகப்பனை கனம் பண்ணணும். உன் படித்த படிப்பை தூக்கி ஓரங்கட்டு, உன் சம்பத்தை தூக்கி ஓரங்கட்டு. தாய் மேலே ஒரு அக்கறை வை, தகப்பு மேலே அக்கறை வை. அந்த காலத்தில் ஏடா சாப்பிட்டியாடா, எப்படி இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு தகவன் பேசுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், தகப்பே செல்லம் சாப்பிட்டியாடா கண்ணு அப்படிங்கிறான். அப்பேங்கிறேன், எங்கே ராசா ஆளவே காணா, ஃபோனை போட்டுக்கிட்டு இருக்கு, எடுக்காமல் இருக்கு, எங்கே ராசா இருக்கு அப்படின்னு அம்மா கேட்குது. அந்த காலத்தில் நாங்கள் வளரும் போதெல்லாம் எங்கடா போனேன், ஊர் சுற்றி வரையா, மடப்பைய எங்கடா போனேன் அப்படின்னு தான் எங்கள் அப்பா அம்மாலாம் வஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நானே சொல்கிறேன், செல்ல எங்கே செல்ல இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் என் பிள்ளைய. எங்கே போனேன், இவ்வளோ நேரம் ஃபோனை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபோனை எடுக்காமல் இருக்கேன், எங்கே போனேன் அப்படிலாம் நான் கேட்குறது கிடையாது. சில கிளியே அப்போ இருந்து ஃபோனை போட்டுட்டு எடுக்க மாட்டேன், எங்கே கிளி போயிருந்த அப்படி தான் நான் பேசுகிறேன். இப்போது அம்மா மார அப்பா மாரெலாம் இப்படி தான் பேசுகிறாங்க. என்ன ராசா, என்ன செல்லம், என்ன மக்கா, ஏன்னா இப்படி தான் எல்லாம் பேசுகிறாங்க. அந்த காலம் போயிருச்சு. ஆனால் இப்படி பேசுகிற அந்த தாயை, இப்படி பேசுகிற தகப்பனை அலட்சியம் பண்ணுறாங்க. தவறு. நீ ரசிக்கப்பட்டிருக்கலாம், நீ நல்லா வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கலாம், நீ தேர மாட்ட. இதில் நீ தேரு, தாய் தப்பனை கணம் பண்ணுவதில் தேரு. நீ வேதத்தில் ஆசீர்வாதமாய் நீ உயர்வாய். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, எசேக்கியேல் 22:7. உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். அப்போ தாயை என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், இந்த தாயை கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறாரு. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றி வைப்பனா. பாருங்கள், தாய்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அன்பை புரிஞ்சு வச்சுருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்றை ஒரு தாய் தேற்றுறது போல் நான் உன்னை தேற்றி வைப்பனா. அந்த தாய் அன்பு இவர் அன்பு ஒன்றுங்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ. அப்புறம் என்ன அர்த்தம், மறக்க மாட்டா தெரியுமா, மறக்கவே மாட்டா அப்படின்னு அர்த்தம். மறப்பாளோ, சப்போஸ் ஒருவேளை அந்த தாய் மறந்துட்டா நான் என்ன செய்வேன், மறப்பதில்லை. ஏன் தெரியுமா இந்த வார்த்தை சொல்கிறாரு? அன்பார்ந்தவளே, நீ தாயை சரியான முறையில் கவனித்து, தகப்பனை சரியான முறையில் கவனித்து வந்தேன்னா ஒரு நேரம் ஒன்று வரும், தாய்க்கு வயசாகும், தகப்பனுக்கு வயசாகும். நீ வாலிப வயசில் இருப்ப, தாயும் போயிடும், தகப்பனும் போயிடும். அந்த தகப்பனுடைய அன்பும் அந்த தாயின் அன்பும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இயேசுவின் அன்பு உன் மேலே இறங்கிடும். அதுக்கு தான் ஸ்திரீயானவள் தன் பாலங்கனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ இப்போ உயிரோடு இருக்க தாய்க்கு, உயிரோடு இருக்க தகப்பனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை செஞ்சா, ஆனால் ஒரு நேரம் ஒன்று வரும், 2 பேரும் மறிச்சிருவாங்க, வயசாகி போயிடும். அதுக்கப்புறம் உன்னை பராமரிக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கலங்குவேன். அந்த நேரத்தில் தகப்பனுடைய அன்பையும் தாயின் அன்பையும் ரெண்டும் ஒன்று சேர்த்து என் இயேசுவின் அன்பு உன் மேலே தங்கு. கர்த்தர் அவர்களை பராமரித்ததை காட்டிலும் உன்னை பராமரித்து நடத்துவார். இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம். இன்றைக்கி அநேக வாலிபர்கள் திருமணம் முடித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. காரணம் என்ன? இதான் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் அன்பார்ந்தவர்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, உடனே இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, உடனே உங்கள் அம்மாவை கூப்பிட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதிர் எழுத்துல இருந்தேன்னா கூப்பிட்டு வச்சுக்க, நீ நல்லா இருப்ப. நீ உங்கள் அம்மா முதிர் எழுத்து விட்டேன்னா நீ ஒரு நாளைக்கு முதிர் எழுத்து போய் ஓமாங்க உடனே வாங்க விட்டுருவியான். இது நடக்கும். எதை விதைக்கிற அதை அறுப்பாய். அதனால் இந்த நாட்களிலே இது சத்தியம், இது உண்மை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, மாறாது. அதனால் இப்போ எனக்கெல்லாம் அப்பா அம்மா இருந்தால் கவனிக்கன்னு விரும்புகிறேன், ஆனால் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கிறவங்க அப்பா அம்மா கவனிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். காரணம் இதில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப நாளைக்கு வாழணும், லேகியங்கெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேண்டாம்.
உங்கள் வசனம் சொல்லுது எபேசியரில் ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்போ கற்பனையில் பிரதான கற்பனை இந்த வசனம் சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அப்படின்னா 10 கட்டளை இருக்குது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் முதலாம் கற்பனை உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய கட்டளை. இன்னொரு வசனம் இருக்கிறது, ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. இதே எபேசியரில் தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நடத்தும், விடுதலை கொடுக்கும். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு மே துதிக்கிறேன், மே ஸ்தோத்திரிக்கிறேன். தாயையும் தகப்பனையும் கண்ணம் பண்ணும்படி நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தாயை கண்டுக்காமல் தகப்பனை கண்டுக்காமல் இருக்காங்க. அப்பா, வாழ்கிற பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும். பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கட்டளை கற்பனை கீழ்ப்படி நடக்கும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகள் மறைந்துகள் அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.